எல்லாருக்கும் ஹாய். மீஷோலேருந்து கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த கிச்சன் வால்பேப்பர். இது வந்து நம்ம டைல்ஸ் மேல ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வாங்கியிருந்தது இந்த செராமிக் ஜார்ஸ். ஸோ என்னோட ரெக்வயர்மெண்ட் என்ன இருந்ததுன்னா, கை வந்து எண்டு வரை இப்படி உள்ள போற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வைடான மவுத் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். ஆல்சோ இந்த கலர் அண்ட் டிசைன் வந்து ஒரு வின்டேஜ் லுக் குடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து இந்த கிச்சன் சிங்க்ல யூஸ் பண்ற ஸ்ட்ரெயினர்ஸ் வாங்கியிருந்தேன். யூசுவலா சிங்க்ல வர்ற இந்த ஸ்ட்ரெயினர் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நல்லாருக்கும்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாம். யூஸ் பண்ணிட்டு என்னோட ரிவ்யூஸ் சொல்றேன். இந்த 3 பார்சல் தான் வந்து சேர்ந்து வந்திருந்தது. ஸோ இந்த 3ம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த வால்பேப்பரை இப்போ ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வால்பேப்பர் ஒட்டுனதுக்கப்புறம் கிச்சனோட லுக்கே மாறிருச்சு. வால்பேப்பர் மாத்துறப்பலாம் நமக்கு ஒரு புது கிச்சனோட ஃபீலிங் குடுக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்த 2 பார்சல்ல ஒண்ணு வந்து ஒரு ஸ்பூன் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே 2 பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் நான் வச்சிருக்கேன். இப்போ ஆர்டர் பண்ணது 3 பார்ட்டிஷன் இருக்கு. அண்ட் கிச்சனுக்கு ஒண்ணு, டைனிங்க்கு ஒண்ணுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். பட் நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்த இந்த 2 பார்ட்டிஷன் இருக்கிற ஸ்பூன் ஸ்டாண்ட் ஒரு ஸ்டர்டியான வுட்ல செஞ்சிருந்த மாரி இருந்தது. இப்போ புதுசா வாங்கியிருந்தது ஒரு கொஞ்சம் திக்கான எம்டிஎஃப் மாதிரி தான் இருக்கு. நம்ம யூசேஜுக்கு இது எவ்வளோ நாள் வருதுன்னு பார்க்கலாம். அடுத்ததா இந்த சோப் ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கிச்சன் சிங்க்ல வந்து நம்ம சைடுல சோப் வைக்கிறதுனால வந்து கொஞ்சம் நெறைய அந்த இடம் அழுக்காற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாரி ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணா தான் தெரியும். அதோட சேர்த்து இந்த டிஷ்யூஸ், டவல்லாம் கிச்சன்ல அங்கங்க போட்டு வைக்கிறதுனால, அதெல்லாம் ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த ஹேங்கர் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டா இந்த ஐஸ் ட்ரே ஆர்டர் பண்ணியிருந்தேன். இத எதுக்கு யூஸ் பண்றேங்கிறத அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ப்ராடக்ட் ப்ரைஸஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்க